மாணவர்கள் திராவிட கழகத்துடைய தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு டிஸ்கோ காஜா அவர்களுக்கு இன்றைக்கு பாராட்டு விழா எடுத்திருக்கு என்று சொன்னால் அதன் ராமகிருஷ்ணனுடைய கலப்படிகள் மிக ஆழமான கலப்படிகள், மிக தீவிரமான கலப்படிகள். அப்பேற்பட்டவர் டிஸ்கோ காஜாக்கு இன்றைக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்கிறார் என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்று சொன்னால் அவர் உள்ளபடியே உண்மையாக மக்கள் பணி ஆற்றுகிற அவருடைய அறிவியல்களை தெரிந்துதான் அந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு இந்த பாராட்டு விழாவை ஒன்றென்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சரி, காஜாவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு 40 ஆண்டு காலமாக சிறுவரை முதல் என்னுடைய குடும்பத்தோடு ஒரு குடும்பமாக நாங்கள் பழகியவர்கள். இவருடைய தந்தையார் பூமார்க்கத்தை வேலை செய்கிற காலத்திலிருந்து இவர் காட்டமாத்திரை முடிக்கிற காலத்திலிருந்து மிக நெருக்கமாக குடும்பங்களோடு பழகியவர்கள். ஆரம்பத்தில் சில அரசியல் கட்சியுடைய வீட்டு திருமணத்திற்கு நான் இவருக்கு மிக பரிந்து செய்திருக்கிறேன். அதை போன்று மிக ஏழ்மையாக ரோட்டிலே சாமியாட போட்டு அந்த ஏழை குடும்படைய கல்யாணத்துக்கு ராஜா பாவம் வசதியில் இருந்த ஏதாவது பண்ணி டிஸ்கோ பூவலாக டிஸ்கோ பேப்பர் அழகாக ஆசைப்படுறாங்க. பண்ணிவிடு ராஜா வசதியில் இருக்குன்னா உடனே பண்ணிடலாம். நான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 65 திருமணத்திற்கு, ஏழை திருமணத்திற்கு இலவசமாகவே எந்த போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் செலவிடாமல் பண்ணி கொடுத்தவர்கள் தம்பி ராஜா என்பதிலே நான் மிக மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னும் எத்தனையோ பேர் கூட்டு சொன்னா பொருளாதாரம் இல்லை, இந்த மாதிரி பண்ணணும். சரி கொடுங்க, உலக பொருளாதாரம் செய்ய முடியல, டிரான்ஸ்போர்ட் செலவு, போக்குவரத்து, கூலி இதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்பான். இல்லை அதுக்கும் வழி இல்லைன்னா சரி ஒழுங்கு நான் பார்த்துக்கிறேன் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை கிட்டத்தட்ட சர்வசாதாரண சின்ன ஒரு டெக்னாலஜி போனால் 25 ஒரு 50,000 பெரியவரோட போட்டால் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். ஆனால் ஒரு இயல்பையான திருமணத்திற்கும் எந்த விதமான வசதியில்லாத திருமணத்திற்கும், ஏன்னா அந்த பெற்றெடுத்த தாய்களப்ப அந்த லைனோ சோத்துக்கோ இவ்வளோ கஷ்டப்பட்டு மண்டபம் எழுத முடியாமல் ரோட்டில் சாமியா போட்டு அந்த திருமண சூழ்நிலையில் அந்த சின்ன மேலையை கூட அலங்கரித்து அந்த பெத்த தாய் தம்முடைய அந்த மனதை குளிர்பாட்டியவர் குளிர்க்கியவர் தம்பி காஜா என்பதை மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். அது மட்டுமல்ல, எத்தனையோ பசியில்லாதவர்களுக்கு